அதனால் பழனிசாமி பேசுகிறத பற்றிலாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு பேச வேணாம். அவர் எல்லா டயலாகும் விடுவார், அப்படியே அதுலேருந்து மாறி வந்துடுவார். அதே நேரத்தில் நான் ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசலை. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமாக இருந்தால் நியாயமாக இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அம்மா அவர்கள் ஆட்சியில் எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிசாமி, இவர் ஒன்றும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அம்மா அவர்கள் இடத்துல லாட்ரி யோகம் மாதிரி உட்கார்ந்தவர். அதில் நிதியை ஒதுக்கிட்டு இவர் போய் அங்கே நின்றுட்டு நரகாசுரம் மாதிரி நின்றுட்டு அந்த மைசாசுரம் மாதிரி நிற்கிறதெல்லாம் மிகவும் கேலி கூத்தாக இருந்துச்சு. இப்படி ஒரு விளம்பர பிரியம் ரொம்ப பார்க்கவே நமக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அதனால மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதில் குரல் கொடுத்துருக்காரு. இன்னொன்று சொல்கிறேன், அங்கே உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் நான் சொல்றேன். அதே எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோடய போக மாட்டேன், கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் இப்போ ஏன் மாறி வர்றாரு? அவர் 3 அடிப்படையை வைக்கிறதுல ஒன்றும் அப்படிலாம் ஒரு வேலைகளை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தை அந்த டிஸ்பியூட் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் விசாரித்து சின்னம் வழங்குவது பற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசாங்கத்தையும் பழனிசாமி தவறுகளை எல்லாம் நம்ம பெரிய அரசியல் ஜாம்பாவான பேசுகிறதெல்லாம் உங்கள் நேரத்தையும் எங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறதா தான்.